இன்னொன்னு அவருடைய தமிழ் ரொம்ப நல்ல தமிழ் இல்லையா? முத்துலிங்கம் சாருடைய தமிழ்ல ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவருடைய இலக்கண பிழைகள் எதுவும் இல்லாத பாடல் வரிகள் எழுதக்கூடிய பாடலாசிரியர் பேர் அவருக்கு இருந்துச்சு. நீங்க சில இடங்கள்ல ஆகு பெயர்கள் கூட செட் ஆகாது. வினைத்தொகை வந்துச்சுன்னா வேற்றுமை உறுப்பு இந்த மாதிரி இருக்கும். இப்படி 1008 பிரச்சனைகள் இருக்கும் வழக்கமான பாடலாசிரியர். ஒரு பாடல்ல அவ்வளவு டீட்டெயிலா பார்க்கணுமான்றது எனக்கும் தெரியல. ஆனா இருந்தாலும் நல்ல தமிழ்ல பாட்டு எழுதக்கூடிய பாடலாசிரியர் அவரும் சில ஆங்கில கலப்பு பாடல்களை எழுதியிருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அந்த ஆங்கில கலப்பு இல்லாம எழுதி வந்தவர். அதுல இதுக்கு ஒரு தொடர்பா ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இவருடைய தன்மானத்துக்கும் ஒரு நல்ல தமிழுக்கும் நிறைய உதிரி கதைகள், பதிவு செய்யப்படாத உதிரி கதைகள் கோடம்பாக்கம், வளசரவாக்கம், விருகம்பாக்கம் தெருக்குள்ள நிறைய விழுந்து கிடக்கும். அதுல நான் அங்கங்க பொறுக்குனதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இடையில நான் கூலி படம் வந்தோடனே எனக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன். நம்ம இசைஞானி எடுத்த உடனே DISCO டிஸ்கோன்னா பாட்டு வந்திருக்கு. அப்புறம் இவர் முத்துலிங்க சார் ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்போ வீரப்பன் சார் தான் அந்த சத்யா மூவி சார்பாக தான் அந்த படம் எடுக்கிறாங்க. அவர்கிட்ட போய் எடுத்தோடனேயே டிஸ்கோன்னு வந்தா நல்லாவே இருக்காது, அதனால ஏதாவது முதல்ல தமிழ்ல ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து அவர் எழுதி, அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த 4 வரும்பிட்ட எழுதி, அதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணி அதை அப்படியே ஃபிட் பண்ணி அப்புறம் பாட்டா வெளியே வந்துச்சு. பக்கம் வர அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் நான் உன்னை நான் சந்தித்தேன்ல ஐ லவ் யூ அந்த டைம் வந்து நான் அந்த டைம் பாடல் கேட்குற டைம் இந்த ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு காலகட்டம். இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்லேயே ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அது ஒரு அன்போட வெளிப்பாடாக தான் இருக்குது. அப்போ ஐ லவ் யூங்கிறது காதலாக இருக்கும்போது இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட்டு. இந்த ஸ்டார்டிங் லைனுக்காகவே ஹிட்டு. அது ரொம்ப ஆமாம். அந்தி மழையில் நின்றும் பொழுது என்னை எழுது அப்படி அப்படின்னு சொல்லி மியூசிக்கும் நல்லா இருக்கும் அதில். அதே மாதிரி அவர் நிறைய வேறு இசையமைப்பாளர்கிட்டையும் அவரோட கவித்துவத்தையும் அவரோட பாடல் இதையும் காமிச்சிருக்காரு. அதாவது இது நல்லா எழுதணும், இது நல்லா வரணும்னு ஆசைப்படுற நிறைய இசையமைப்பாளர்கள் இவரை தேடி வந்திருக்காங்க. சிற்பி நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ மனோஜ் கியான் கங்கை அம்மனுக்கு வந்து இந்த பாட்டு எழுதியிருப்பார். எங்கள் ஊர் ராசத்தில் பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன். ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு, 4-5 பேர் ஒரு 2 வரி பாடுங்க, எங்களுக்கு அந்த பாட்டு என்னென்ன கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா காப்பிரைட்ல போயிடும், பரவாயில்லையா? அதுதான் ஒரு வரி வந்து பாடுறேன். அதில் வந்துட்டு ரொம்ப அந்த ஒரு கிராமத்து மொழி நடையிலே எழுதியிருப்பார். எனக்கும் உன்னை புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரித்தது, ஒன்றை வெறுக்க முடியல, உயிரை ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடும்போது அவன் சொல்கிற அந்த பதில் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பதிலாக இருக்கும். நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் காத்திருப்பேன், என் அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட மரபில் வந்து நிறைய பழங்கதைகள்லையும் அது இருக்குது. நம்ம இறந்தவங்க வானத்தில் விடிவெள்ளியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெகுலராக ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் என் மகள், இதுதான் அப்பான்னு பார்க்குற ஒரு வழக்கம் இருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு 4 வரியில் அவர் அந்த இடத்துல எழுதியிருப்பார். தொழில் ரீதியாக அவரை பார்க்க போனோம்னா 80s இளையராஜா செஞ்ச குறும்புத்தனங்களில் ஒன்று இப்போ சரணத்தோட கடைசிலையும் அனுபல்லவிக்கும் நடுவுலையும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது பல்லவி ரொம்ப சிம்பிளிஃபைடாக போட்டிருப்பாரு, சரணம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக போட்டிருப்பாரு. அந்த கடைசி இடத்த மட்டும் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார் இளையராஜா. அப்படி ட்விஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய டியூன்கள்லாம் பெரும்பாலும் முத்துலிங்க சாருக்கு தான் போயிருந்துருக்கு. நம்ம எடுத்து பார்க்க போனோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டத்திலே கோயில் புறா பாட்டு, அது ரொம்ப பிரமாதம் பாட்டு. அதில் நான் பாடும் ராகம் யார் தந்தது, என் காதல் தேவி நீ தந்தது, இப்படியே போறோம். அப்படியே லாஸ்ட்ல முடியும் அப்படின்னு இருக்கும். யோசித்து பாருங்களேன், ரஃபா இந்த டியூன் கிடைக்கிறப்ப. வான்மழை போல் இந்த பாவல நெஞ்சில் வாழியவே, வான்மழை போல் இந்த பாவல நெஞ்சில் வாழியவே. ஆமா, வான்மழை போல் இந்த பாவல நெஞ்சில் வாழியவே அப்படின்றது அந்த இதோட முடிஞ்சிடும். இது என்னன்னா என்னால இப்ப பாட முடியல அப்படின்னா எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாத்தீங்கல்ல.
ஆனா இளையராஜா இப்படி ஏதாவது குறும்புத்தனங்கள் அது உண்மையிலேயே இளையராஜா குறும்புத்தனத்தோட இதை பண்றாரா இல்ல கான்சியஸா பண்றாரான்னு தெரியல. ஆனா 80sல வந்து இளையராஜாவோட முக்கியமான நிறைய பாடல்கள்ல இந்த முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சு யாருக்கிட்ட கொடுத்து அவங்க கொடுக்குறாரு அப்படின்னு நான் பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அதுல பெரும்பாலான ஆட்கள்ல பெரும்பாலான முடிச்ச அவுக்கக்கூடிய பாடலாசிரியர்கள்ல முத்துலிங்கம் இருந்திருக்காரு. அதுக்கு இந்த கூட்டத்திலே தாமரை பூங்கால் எடுத்து நீ நடக்கும் வேலையிலே தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே என்னிசை தீபத்தை ஏற்கின்ற பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவம் அப்படின்னு பாருங்களேன். இப்ப நமக்கு எக்ஸாக்டா அந்த லிரிக் என்னன்னு தெரியும். அது வந்து ரொம்ப அமைதியா நான் பாடும் ராகம் யார் தந்தது இப்படி ஆரம்பிக்கும் சொல்ற மாதிரி தாளாட்டுற சொல்லிட்டு கடைசியில அந்த ஸ்பீடு வந்து இப்போ நம்ம ஒரு பாட்டை அப்படி எடுத்துடுறோம்னு நினச்சிங்க. அப்படியே இப்படி அந்த கிராஃப்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இப்படியே போகும் ராஜா சார்ட்ட. அப்புறம் இப்படி 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 வரும். அப்புறம் சர்ன்னு மேலே போய் இறங்கி ஒரு சிக்கலான கொண்டை ஊசி வளைவில் 4 தடவை அப்படி சுற்றிக்கிட்டு திரும்ப சமநிலை பகுதியை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கும். ராஜா சாரோட பெரும்பாலான பாடல்களுடைய ஸ்ட்ரக்சர் நான் சொல்றது 80sல இப்படி தான் இருந்துச்சு.